வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். சூல யோகம் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கு இந்த சூல யோகத்துக்குன்னு. அந்த யோகம் பெற்ற ஜாதகர் பல நற்பலன்களை அனுபவிப்பார் அப்படின்னு கருத்து இருக்கு. அந்த பாடல் என்னன்னா, உள்ளதோர் 3 வீட்டில் உற்றிடில் சூல யோகம், மெல்லவே பலன்கள் அதிக வித்தையுள்ளவனாம் உற்சாகி, தெல்லிய போகவானாம் திரவியம் தேடும் செல்வன், கொண்டதோர் விலைகள் கூறி விற்பதும் குறிப்பும் உள்ளான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த சூல யோகம், சூலம்னா சிவபெருமான் உடைய கையில் உள்ள திரிசூலம் தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். திரிசூலத்துக்கு எப்படி 3 முனைகள் கூர்மையாக இருக்கிறதோ, இந்த சூல யோகமும் அப்படித்தான். ஒரு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 3 ராசிகளுக்குள்ளாக சூரியன் முதல் சனி வரை உள்ள 7 கிரகங்கள் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் சூல யோகம் இருக்கிறது. இந்த யோகத்துக்கு பேரை எப்படி ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நம்முடைய முன்னோர்கள். அதாவது சிவபெருமானின் சூலத்தில் உள்ள 3 கூர்மையான முனைகளுக்கு ஒப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3 ராசிகளுக்குள் 7 கிரகங்கள் நிற்கின்ற பொழுது சூலயோகம் வருகிறது. சரி, இந்த சூலயோகம் இருந்தாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு உண்டான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நற்பலன்களை அனுபவிப்பார் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அந்த ஜாதகர் அதிக கல்வியை படித்தவர், அதிக வித்தைகளை தெரிந்தவர் அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த ஜாதகரை மிகவும் சுறுசுறுப்பானவர், எல்லா செயல்களையும் விரைந்து செய்து முடிப்பவர் அப்படிங்கிற ஒரு பலனையும் சொல்றார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிகவும் இனிமையான போகங்களை அனுபவிக்கக்கூடிய குணங்களை உடையவர். மேலும் இந்த ஜாதகர் பலவிதமான செல்வங்களை தனது கடின உழைப்பால் ஈட்டும் தன்மை உடையவர் அப்படிங்கிறார். இதற்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அந்த ஜாதகருக்கு வியாபார நுணுக்கம் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது தான் வாங்க போகின்ற பொருள்களுக்கு ஒரு பேரம் பேசி அந்த பொருளை வாங்கக்கூடிய திறமையும், மேலும் ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் அதற்கு குறிப்பறிந்து விற்கக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு ஜாதக அலங்கார பாடலின் பொருள். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 3 ராசிகளுக்குள் சூரியன் முதல் சனி வரை உள்ள 7 கிரகங்கள் நிற்கின்ற பொழுது அது சூலயோகமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.